ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கிளாஸஸ். கிளாஸஸ்ல பார்த்தீங்கன்னா, குரூப் பை கிளாஸ்ன்னு இருக்கு. அதாவது ஒரு டேட்டாவ வந்துட்டு நம்ம குரூப் பண்ணணும் அப்படின்னா, குரூப் பை கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த ஹேவிங் கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, நம்ம குரூப் பண்ணத வந்து ஃபில்டர் பண்றதுக்கு யூசிங் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி, சப்போஸ் வந்துட்டு ஏஜ் லிமிட் எனக்கு வந்து ஸ்டூடண்ட்ஸ் லிஸ்ட் வந்து ஏஜ் லிமிட் வந்து லெஸ் தென் 18 இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரு கண்டிஷன் குடுக்குறது. இது எல்லாமே ஹேவிங்ன்றது வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் லைக் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம இது பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் எல்லா ஆட்ரிபியூட்ஸ் குரூப் பைல யூஸ் பண்ணுற எல்லா ஆட்ரிபியூட்ஸும் கண்டிப்பாக வந்து நமக்கு செலக்ட் கிளாஸில் வந்து இருக்கணும். இப்போ ரோல் அப் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு குரூப் எக்ஸ்பிரஷனோ இல்லை காலம் ஸ்பெசிஃபை பை குரூப்பும் ஒரு டைரக்ஷனில் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு இல்லாட்டி ரைட் டு லெஃப்ட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைரக்ஷனில் இது பண்ணுறதுக்கு நமக்கு ரோல் அப்ன்றது நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஆர்டர் பை கிளாஸ் இட் இஸ் யூஸ்ட் வித் டேட் ஆட்ரிபியூட். டிஃபால்ட்டாக வந்து அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்கும். இப்போ வேர் கிளாஸ் வந்து ஆர்டர் பைக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஆஸ் கிளாஸ் எதுக்கு அப்படின்னா இது வந்து ரீநேமிங் ஆப்ரேட்டர். எஸ்கியூஎல்ல வந்து ரீநேமிங் ஆப்ரேட்டருக்கு இந்த ஆஸ் கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் அண்ட் ஆஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச் அது மாதிரி ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து ரீநேம் பண்ணுறதுக்காக நம்ம ஆஸ் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். வேர் கிளாஸ் வந்து லிமிட்ஸ் த ரோ டேட்டா ஆர் ரிட்டர்ன்ட். வைல்ட் கார்டு இன் வேர் கிளாஸ் இஸ் யூஸ்ஃபுல் when an exact match is not possible. வைல்ட் கார்டு நம்ம வந்துட்டு நம்ம டிவி ஷோஸ்லாம் பார்த்தோம். வைல்ட் கார்டு என்ட்ரி திடீர்னு ஒன்று வந்துட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணுறதும் வைல்ட் கார்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எப்போ வந்துட்டு இது வந்து இது எக்ஸாக்டாக நமக்கு வந்து ஒரு மேட்ச் கிடைக்கல. நம்ம வந்து ரெண்டு கம்பேர் பண்ணுறோம். எக்ஸாக்டாக நமக்கு மேட்ச் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா வைல்ட் கார்டு வேர் கிளாஸ் வந்து வைல்ட் கார்டு வந்து யூஸ் பண்ணுறோம். இது எப்படி யூஸ் பண்ணணும்னா செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஃப்ரம் கிளாஸ் இட் இஸ் யூஸ் இன் த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆப்ரேஷன். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு தெரியும்ல, ரெண்டு இதை கம்பேர் பண்ணி நம்ம எக்ஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். அதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இதுதான் நம்ம ஃப்ரம் கிளாஸ் யூஸ் பண்ணுறது. லைக் ஆப்ரேட்டர் வந்து பேட்டர்ன் மேட்சிங்க்கு தான் இந்த லைக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும். அடுத்து ரெஃபரன்ஸ் இண்டெக்ஸ். நம்ம வந்து சிலது வந்து இண்டெக்ஸ் ரெஃபர் பண்ணணும். இந்த பாயிண்ட் பண்ணி நம்ம காமிப்போம்ல, இன்சர்ட் பண்ணுறது டெலிட் பண்ணுறது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம இண்டெக்ஸ் ரெஃபர் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக உன்னை போய் ரெஃபர் பண்ணி நம்ம வந்து பண்ணும்போது ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு கம்மியாகும். நமக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய இண்டெக்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு இண்டெக்ஸ் கொடுத்தாலே பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும். நம்ம நிறைய இண்டெக்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்லோ டவுன் ஆக்கிரும். நம்மளோட ப்ராசஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆக்கிரும். நம்ம பேக்கப் பண்ணனாலும் ரெக்கவர் பண்ணனாலும் எல்லாமே வந்து நமக்கு ஸ்லோ ஆகிடும். நம்ம வந்து ஒரு டேபிளுக்கு வந்து ஒரே ஒரு கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒன்லி ஒன் கிளஸ்டர் அண்ட் எனி நம்பர் ஆஃப் நான் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் வந்து நமக்கு இருக்கலாம். கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் ஒன்று தான் இருக்கணும். நான் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் நிறையா இருக்கலாம். ஃபேன் அவுட் ஆஃப் அ மல்டி வேல்யூ இண்டெக்ஸ் இதுதான் பிளாக் ஃபேக்டர் ஆஃப் த இண்டெக்ஸ் ஃபைல். ஃபேன் அவுட்ன்றது. அப்புறம் செகண்டரி இண்டெக்ஸ் தான் டென்ஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. யூட்டிலிட்டி ஆஃப் டிபிஎம்எஸ் இதில் வந்து ரெண்டு யூட்டிலிட்டி இருக்குது. ஒன்று வந்து பேக்கப் யூட்டிலிட்டி, இன்னொன்று வந்து லோடிங் யூட்டிலிட்டி. பேக்கப் யூட்டிலிட்டினா கிரியேட் அ காப்பி ஆஃப் டேட்டாபேஸை ஒரு பேக்கப்பாக நம்ம யூஸ் பண்ணி லோட் பண்ணுறதுக்கு எக்ஸிஸ்டிங் ஃபைலை லோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது லோடிங் utility. Primary key combined with the foreign key. இது வந்து பேரண்ட் சைல்டோட ரிலேஷன்ஷிப்பை நமக்கு காமிக்கும். ஃபாரின் கீ கம்பைன் வித் த ப்ரைமரி கீ. அது வந்து என்னென்னா ரிலேஷன் எப்படி வந்து லிங்க் ஆகிறாங்க. இந்த ஃபாதர் இந்த மதரோட மதருக்கும் பிறந்தது தான் இந்த பேபியா அப்படின்ற மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நமக்கு காமிக்கிறது தான் ஃபாரின் கீ கம்பைன் வித் ப்ரைமரி கீ. அடுத்தது கன்கேட்டினேஷன். கன்கேட்டினேஷன்னா ரெண்டு டேட்டாபேஸ் லார்ஜ் டேட்டாபேஸை கம்பைன் பண்ணுறது. ஓகேவா? அதுதான் கன்கேட்டினேஷன். டிடிஎல் டேட்டா டெஃபினிஷன்றது வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இட் இஸ் யூஸ் டு டிஃபைன் த ஸ்கீமா அண்ட் டேபிள் கேட்டகரிஸ் அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் அட் ஹெல்ப்ஸ் இன் மாடிஃபைங். என்னென்ன மாடிஃபை அப்டேட் பண்ணுறதோ இல்லை டெலிட் பண்ணுறது இல்லை இன்சர்ட் பண்ணுறது இதெல்லாமே டேட்டா டெஃபினேஷனுக்குள்ளே வரும். இட் இஸ் சப்செட் ஆஃப் எஸ்கியூஎல் commands used in manipulating the Oracle structure including tables. அடுத்தது இதில் வந்து நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? இத ஸ்கீமா பேஸ்டு கன்ஸ்ட்ரெயின்ட்ன்னு சொல்றாங்க. அப்புறம் டிஎம்எல்ன்றது வந்து டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். அப்புறம் சேஞ்சஸ் இன் த வேல்யூ ஆஃப் த ரிலேஷன்ஷிப் மேனிபுலேட் பண்றதுக்கு யூஸ் பண்றது. ஓகேவா? அடுத்து என்டில் ஆஃப் அப்படின்றது கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இட் ரிட்டர்ன்ஸ் த நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் இன் விச் ஈச் டியூபிள் இஸ் ஸ்டோர்ட். ஒவ்வொரு டியூபிளும் எத்தனை பக்கெட்ஸ்ல நம்ம ஸ்டோர் பண்றோம். விச் எல்லா பக்கெட்டும் வந்து நம்பர் எப்படி இருக்குன்னா 1லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஹிஸ்டோகிராமை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு இது, அதுக்கு இல்லாட்டி ஒரு பக்கெட்டில் வந்து நம்ம ரேங்கிங் கொடுக்கறதுக்கும் இந்த என்டில் ஆஃப் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஸ்கீமானாலே டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் இந்த ஃபார்மல் லாங்குவேஜ் சப்போர்ட்டட் பை த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது வந்து எதுக்கு அப்படின்னா ஒரு டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு டேட்டாபேஸ் பில்ட் பண்ணுற போது அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட்டை நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கீமான்றதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது கிரியேட் ஸ்கீமான்ற கமாண்ட் வந்து எஸ்கியூஎல்ல யூஸ் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னா மல்டிபிளாக டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு, வியூ கிரியேட் பண்ணுறதுக்கு, இல்லை இந்த கிராண்ட் கமாண்ட் எதுக்குன்னா பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு. இப்போ இந்த டேபிள் வந்து நான் ஆக்சஸ் பண்ணலாம், பெர்மிட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு வந்து கிராண்ட் கமாண்ட் கொடுக்கறதுக்கும் இது வந்து யூஸ் பண்ணுறோம். ஸ்லைஸ் ப்ரொசீஜர் ஆர் ஸ்லைசிங் அப்படின்னாலே நம்ம கட் டவுன் பண்ணுறது, பிரேக் பண்ணுறது, அதுதான் ஸ்லைசிங். நமக்கு வந்து மேங்கோ ஸ்லைஸ் பண்ணுங்க அப்படின்னா கட் பண்ணுங்க அப்படின்றதுனால தான் ஸ்லைசிங் ப்ரொசீஜர் ஆர் ஸ்லைசிங். டேக் ஒன் டைமென்ஷன் ஃப்ரம் த கியூப் அண்ட் டர்ன் இட் இன்டு நியூ சப்கோன். அதாவது ஒரு கியூபை வந்து ஒரு ஸ்லைஸ் பண்ணி நியூவாக வந்து நம்ம கொடுக்கறது தான் ஸ்லைசிங் ப்ரொசீஜர். ஸ்லைசிங். டைஸ் டேக் 2 or more dimensions from the cube. டைசிங்னா என்னென்னா நிறைய கட் பண்ணுறது. ஸ்லைஸ்னால் ஒரே ஒரு கட். இது வந்து நிறைய கிரியேட் நியூ சப் கியூப்ஸ் ஃப்ரம் தெம். அடுத்து ரெய்டுன்ற கொஷின்ஸ் வந்து நிறைய கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. அதாவது ரிடண்டன்சி அரே ஆஃப் இண்டிபெண்ட் டிஸ்க். ரெய்டில் வந்து நிறைய லெவல்ஸ் இருக்குது. 0, 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ ரெய்ட் லெவல் 0 வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா டேட்டா ஸ்ட்ரிப்பிங்னா என்னென்னா டேட்டாஸ் வந்து நிறைய காப்பீஸ் வைக்கிறது. இது வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். ஏன்னா ஃபால்ட் டாலரன்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டி கொடுக்கும். ஆனால் ஃபால்ட் டாலரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாது. ரெய்ட் லெவல் 1 வந்து டிஸ்க் மிரரிங் வித் பிளாக் ஸ்ட்ரைப்பிங். டிஸ்கை வந்து மிரர் பண்ணி கொடுக்கும், காப்பி பண்ணி கொடுக்கும். ரெய்ட் லெவல் 2 எதுக்குன்னா பிட் லெவல் ஸ்ட்ரிப்பிங். பிட் லெவலில் நமக்கு ஸ்ட்ரைப் பண்ணி கொடுக்கறதுக்கு இது ரெய்ட் லெவல் 2. லெவல் 3 வந்து பைட் லெவல். பிட்டுக்கும் பைட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும்ல. 8 பிட்ஸ் மேக் அ பைட். ஓகேவா? பைட் லெவல் ஸ்ட்ரைப்பிங் வித் டெடிகேட்டட் பேரிட்டி. அதாவது ஒரு டிஸ்க்கு ஒன்று டெடிகேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதே வந்துட்டு ரெய்ட் லெவல் 5 பார்த்தீங்க அப்படின்னா பைட் லெவல் ஸ்ட்ரைப்பிங் வித் டிஸ்ட்ரிபியூட்டட் பேரிட்டி. நிறைய பேரிட்டி இருக்கும். ஒவ்வொரு டிஸ்க்குக்கும் வந்துட்டு நமக்கு நிறைய பேரிட்டி இருக்கும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? அதுதான் ரெய்ட் லெவல் 5. அடுத்து பஃபர் அப்படின்னா மேஜர் கோல் ஆஃப் டேட்டாபேஸ் சிஸ்டம் இஸ் டு மினிமைஸ் த நம்பர் ஆஃப் பிளாக் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் த டிஸ்க் அண்ட் த மெமரி. டிஸ்க்குக்கும் மெமரிக்கும் நடுவில் நம்பர் ஆஃப் பிளாக் ட்ரான்ஸ்ஃபரை வந்துட்டு நம்ம மினிமைஸ் பண்ணுறது தான் இது மேஜர் கோல். பஃபரிங்னாலே என்னது என்ன சொல்கிறது, ரேண்டமாக நம்ம வந்துட்டு திரும்ப திரும்ப பார்க்கறது. ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதுதான் பஃபரிங்னு சொல்கிறோம். அதை வந்து மினிமைஸ் பண்ணி கொடுக்குது. அப்புறம் இன்ஸ்டன்ஸ் அட் த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டைம், அட் த பர்டிகுலர் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் இன்ஸ்டன்ஸ். டொமைன் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் தட் அன் அட்ரிபியூட் கேன் கண்டெயின் அண்ட் ஸ்கீமா வந்து அதோட ரெப்ரசன்டேஷன். அதாவது ஒரு வேல்யூ வந்து நம்ம பெர்மிட் பண்ணலாமா, அதுக்கு ஆக்சஸ் பண்ணலாமா, ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம கொடுக்கலாமா, அதுதான் டொமைன் கண்ட்ரோலர் அப்படின்னா the functions are stored in the database, maintain a policy and provide authentication for domain logins. அதாவது கண்ட்ரோலர் அப்படின்னா அந்த டேட்டாபேஸ் அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு பாலிசி இல்லாட்டி ஆத்தென்டிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறது. லாகானுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது, அந்த மாதிரி இதெல்லாமே யார் பண்ணுவாங்கன்னா டொமைன் கண்ட்ரோலர். டெலிட்டுக்கும் ட்ரங்கேட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸாக டெலிட் வந்து டிஎம்எல் கமாண்டு, ட்ரங்கேட் வந்து டிடிஎல் கமாண்டு. ஓகேவா? ட்ரங்கேட் வந்து ரோல் பேக் பண்ண முடியாது. It resets the identity of the table and locks the state of the table. இதில் வந்து commit and rollback will have no effect after
ட்ரங்கேட் ஒன்ஸ் முடிஞ்சது, ட்ரங்கேட் பண்ணிட்டோம் எடுத்துட்டோம் அப்படின்னா டெலிட் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டாக அந்த டேபிளை டெலிட் பண்ணிட்டோம்னா திரும்ப வந்துட்டு அதை வந்து நம்ம எடுத்து நம்ம ஒர்க் பண்ண முடியாது. ஆனால் டெலிட்ன்றது அப்படி இல்லை. அது வந்து ஒன்ஸ் வந்து அதை டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கமிட் பண்ணுறதுக்கோ இல்லை ரோல் பேக் பண்ணுறதுக்கோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல், இஆர் மாடல் வந்து என்ன அப்படின்னா டேட்டா எலிமெண்ட்ஸ் டிஃபைன் பண்ணுறதுக்கும் அதோட ரிலேஷன்ஷிப்ஸை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து என்டிட்டிஸ் இருக்கும், ஆட்ரிபியூட்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கீ வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அந்த கீ வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். ஏன்னா நேமில் வந்து நிறைய பேர் இருக்கலாம், அதே அட்ரஸில் கூட சேம் ஃபாதர்ஸ் நேமில் கூட நிறைய பேர் இருக்கலாம். பட் நம்ம கீ வந்துட்டு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கீ வந்து ஸ்பெசிஃபை பண்ணி கொடுப்போம். இந்த கான்டெக்ஸ்ட் டயக்ராம் அப்படின்றது வந்து இட் ஷுட் depict the system as a single bubble. ஓகேவா? இஸ் அது மட்டும் இல்லாமல் கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷன் ஷுட் நாட் பி ரெப்ரசன்டட் இன் டிஎஃப்டி, data flow diagram. ஓகேவா? ஃபிசிக்கல் டிஎஃப்டி ஸ்பெசிஃபைஸ் who generated data, who processed data. ஓகேவா? யார் ஜென்ரேட் பண்ணாங்க, யார் ப்ராசஸ் பண்ணாங்க, இது எல்லாமே வந்துட்டு ஃபிசிக்கல் டிஎஃப்டியில் வந்து ப்ரெசென்ட் பண்ணும். ஸ்டேட் டயக்ராம் அப்படின்னா it is used to model the system's behavior in response to external and internal event. எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்டையும் இன்டர்னல் ஈவெண்ட்டையும் ரெப்ரசென்ட் பண்ணி தான் இப்போ வந்து சிஸ்டமோட பிஹேவியர் வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். டேட்டா மாடல் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேட்டாவை மாடல் பண்ணுறது, கலெக்ஷன் ஆஃப் கான்செப்ஷுவல் டூல் டு டிஸ்கிரைப் த மாடல், டேட்டாவோட ரிலேஷன்ஷிப், டேட்டாவோட ப்ளூ பிரிண்ட், அதோட கன்ஸ்ட்ரைன்ஸ், அது எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணுறது டேட்டா மாடல். டிசைன் ஆஃப் டிபிஎம்எஸ் வந்து டிசைன் எப்படி பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கான்செப்ஷுவல், அப்புறம் லாஜிக்கல், அப்புறம் ஃபிசிக்கல், அப்புறம் மோட் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்தது என்டிட்டி. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு என்டிட்டின்றது ஒரு ஆப்ஜெக்ட், காம்பனண்ட் ஆஃப் த டேட்டா. ரிலேஷன்ஷிப்ன்றது வந்துட்டு அந்த டேட்டாஸை வந்து எப்படி நம்ம ரிலேட் பண்ணுறோம். இதில் வந்து ஸ்ட்ராங் என்டிட்டி, வீக் என்டிட்டின்னு ஒன்று இருக்கும். ஸ்ட்ராங் என்டிட்டி வந்து பேரண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ராங் என்டிட்டின்னு சொல்கிறோம். சைல்டுன்றது வீக் என்டிட்டி. ஓகேவா? வீக் என்டிட்டி வந்துட்டு யாரையாவது டிபெண்ட் பண்ணி இருக்கும். டைப்ஸ் ஆஃப் என்டிட்டி வந்துட்டு tangible entity, intangible entity. tangible entity அப்படின்னா entity that exist in the real world physically, அதாவது ஒரு பர்சன், ஒரு கார், அது மாதிரி. இன்டான்ஜிபிள்னா ஒரு இருக்கு, ஆனால் அது வந்துட்டு it exists only logically, ஆனால் ஃபிசிக்கலாக அப்பியர் ஆகாது. பேங்க் அக்கௌண்ட் அது இருக்குது, ஆனால் ஃபிசிக்கலாக நமக்கு வந்து தெரியாது. ஓகேவா? என்டிட்டி செட்னா நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கம்பைன் பண்ணுறது தான் என்டிட்டி செட். அதுக்கப்புறம் ஆட்ரிபியூட்ஸ் வந்து defines the entity type, distributable property possessed by each entity set. அப்புறம் ரிலேஷன் வந்து நம்ம எப்படி கொடுப்போம்னா டைமண்ட் ஷேப்பில் தான் அந்த ரிலேஷன் வந்து நம்ம கொடுப்போம். ஓகேவா? ஒரு 2 என்டிட்டிஸ்க்குள்ள ரிலேஷன்ஷிப் தான். இஆர் மாடல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். என்டிட்டி இருக்கும், ஆட்ரிபியூட் இருக்கும், ரிலேஷன் இருக்கும். என்டிட்டியில் வந்து வீக் என்டிட்டியா இல்லை ஸ்ட்ராங் என்டிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னா நம்ம வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஆட்ரிபியூட்ஸ் வந்து கீ ஆட்ரிபியூட்டாக இருக்கலாம், இல்லை காம்போசிட் ஆட்ரிபியூட்டாக இருக்கலாம், மல்டி வேல்யூடாக இருக்கலாம், டிரைவ்டாக இருக்கலாம், இல்லை ஸ்டோர்ட் ஆட்ரிபியூட்டாக இருக்கலாம். இது வந்து ஓவல் ஷேப்பில் நம்ம ஆட்ரிபியூட் வந்து ஓவலில் இருக்கும். ரிலேஷன்ஷிப் வந்து 1 to 1, 1 to many, many to 1, many to many சொல்லிட்டு இருக்கும். அது வந்துட்டு நம்ம டைமண்ட் ஷேப்பில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ சிம்பிள்ஸ், என்னென்ன சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். என்டிட்டி வந்து ஆல்ரெடி நான் சொன்னேன், இங்கே வந்து டைமண்ட் ஷேப்பில். வீக் என்டிட்டின்னு வந்து டபுள் டைமண்ட் ஷேப்பில் கொடுக்கறது வந்து வீக் என்டிட்டி. அசோசியேட்டிவ் என்டிட்டி அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள்குள்ளே ஒரு டைமண்டை கொடுக்கறது அசோசியேட்டிவ் என்டிட்டி. அப்புறம் ஒரு டைமண்ட் மட்டும் கொடுக்கறது வந்து ரிலேஷன்ஷிப். வீக் ரிலேஷன்ஷிப்னா ரெண்டு கொடுக்குறோம் அப்படின்னா வீக். ஓகேவா? ஏன்னா அது யாரையா டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஆட்ரிபியூட்னா ஓவல், மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட்னா 2 ஓவல், டிரைவ்ட் ஆட்ரிபியூட்னா டாட்டட். ஓகேவா? டாட்டட் இது. ஓகே. அடுத்து ரோல், த ஃபங்க்ஷன் தட் அன் என்டிட்டி பிளேஸ்.
ரோல்னா இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு ஒரு சிந்தியா இஸ் இஸ் அ ஸ்டூடெண்ட், ஷீ டேக்ஸ் அ ரோல் ஆஃப் அ ஸ்டூடெண்ட், அதுதான் அந்த ரோல். டைப்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ், ஆட்ரிபியூட்ஸ்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்குன்னு சொன்னால சிம்பிள் ஆட்ரிபியூட். சிம்பிள் ஆட்ரிபியூட்னா என்ன, சிம்பிள் ஒரு அதில் பேர்லேயே தெரியுது, இதில் எதுவுமே இல்லை, ஒரு மாடிஃபிகேஷன் இல்லை. காம்போசைட் ஆட்ரிபியூட் அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு ஆட்ரிபியூட்டில் வந்து நிறைய வந்து பில்டின் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அட்ரஸ், அட்ரஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து டோர் நம்பர் இருக்கும், ஸ்ட்ரீட் நேம் இருக்கும், எந்த ஸ்டேட்டு எந்த கண்ட்ரி எல்லாமே வந்துடும். காம்போசைட் ஒரு செட்டு அது, ஓகேவா? அதை வந்து நம்ம சப்பார்ட்ஸை டிவைட் பண்ணிக்கலாம். சிங்கிள் வேல்யூட் ஆட்ரிபியூட்னா வேல்யூ இருக்கும், மல்டி வேல்யூட்னா நிறைய வேல்யூஸ் இருக்கும், ஓகேவா? டிரைவ்ட் ஆட்ரிபியூட்னா ஒன்றுலேருந்து நம்ம டிரைவ் பண்ணுறது, கீ ஆட்ரிபியூட்னா ஒன்று ஸ்பெசிஃபிக்காக வச்சு நம்ம வந்து பண்ணுறது, இதுதான் ஆட்ரிபியூட்ஸ். டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப் செட்னா நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் என்டிட்டி செட் பார்ட்டிசிபேட்டிங் இன் ரிலேஷன்ஷிப். ஏதாவது யூனரி இருக்கும், பைனரி இருக்கும், என்அரி ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும், ஓகேவா? இப்போ வந்து ஃபைண்டிங் மினிமம் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் அன் ER டயக்ராம். எப்படி நம்ம மினிமம் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம்னா, ஸ்ட்ராங் என்டிட்டி வித் சிங்கிள் ஆர் காம்போசைட் ஆட்ரிபியூட்ஸ் வந்துட்டு ஒரே ஒரு டேபிள் தான் நமக்கு ரெக்வயர் ஆகும். இப்போ வந்து ஸ்ட்ராங் என்டிட்டி ஆனால் மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு 2 டேபிள் நமக்கு தேவைப்படும். இப்போ மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா பிட்வீன் 2 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குன்னா நமக்கு 3 டேபிள் வந்துட்டு நமக்கு ரெக்வயர் ஆகும், ஓகேவா? இப்போ டோட்டல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னா, இப்போ ஒரு என்டிட்டி நான் வந்து ஃபுல்லாக நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், நான் தான் இன்சார்ஜ், நான் தான் ஃபுல்லாகவே பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு ஒரு கேட் வாக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபுல் பார்ட்டிசிபேஷனும் அந்த கேட் வாக் பண்ணுற அந்த பர்சன் மேலே தான் இருக்கும், அதாவது கம்ப்ளீட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுறது. இது வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, டபுள் லைனில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, ஓகேவா? அப்புறம் பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னா, நான் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கேன், தட் இஸ் நான் வந்து ஒரு அதில் வந்து என்ன சொல்கிறது, நான் ஒரு ஜட்ஜாக இருக்கேன், 2 ஜட்ஜில் ஒரு ஜட்ஜாக இருக்கேன், நான் ஒரு பார்ட் ஆஃப் த ஒரு பர்சன் அது இருக்கேன் அப்படின்னா அது வந்து பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன், ஓகேவா? தேங்க்யூ. அடுத்த ஆர்டிபிஎம்எஸும் அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை பற்றி நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம்.